விஜய் தரப்புக்கு சீமான் மீது அந்த ரசிகர்களுக்கு கோபம், நம்மளை தூக்கி அடிக்கிறான ஸ்டாலினே நம்ம மேல தப்பு இல்லைன்னு கேரவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல, நமக்கு விட்டு கொடுக்குறாரு, பெருந்தன்மையா நடக்கிறாரு, நம்மளை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாரு. இந்த ஆள் ஏன் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணல, ஏன் கேரவனை கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நம்மளை அடிக்கிறாப்புல. அவன் பேசுறதும் புரியாது, கத்துறோம் இதுவும் புரியாது, அது ஒரு கூட்டம் அப்படின்னு நம்மளை வாங்கி காலி பண்றாப்புல. இப்படி ஒவ்வொரு இதுலயும் நம்மளை காலி பண்றாப்புல. அது நம்மளை கிண்டல் அடிக்கிற மாதிரி அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு 8 விழுக்காடு உயர்ந்துட்டாப்புல. இது எல்லாம் விஜய்க்கு சீமான் மீது பொறாமை. இந்த பொறாமையின் உச்சம் என்னன்னா, இவர் எடப்பாடி கீழே போயிட்டாருங்கிறத புதுச்சேரியில போகும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. சரி, சீமான் 3வது வந்துட்டாரு, எடப்பாடி 4வது வந்துட்டாரு. சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. நீ அதிமுக பலகீனத்தை எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லக்கூடியவன் அதிமுக பலகீனம் அடைஞ்சிடுச்சு, 4வதே போயிட்டு சீமானிக்கலன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் சொல்லல? அப்ப இடைத்தேர்தல் வரும்போது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க களத்துக்குள்ள வரலன்னா, போலரைசேஷன்ல திருமங்கலம் சரத்குமார் ஆயிரோன்னு விக்கிரவாண்டியில பயந்துட்டீங்க, சீமானுக்கு கீழே போயிருவோன்னு ஈரோடு கிழக்குல பயந்துட்டீங்க. அதை சீமான் கோழை நாய்கள்னு அடிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் இல்லை, பரிதவிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. அதுக்கு இதை பேசிட்டீங்க. அவ்வளவுதான்.